இன்னைக்கு திடீர்னு திரு ஆஸ்டின் அவர்கள் திமுகவுடைய எம்எல்ஏ எந்திரிச்சு முதல்வர் 30 நாள் இத்தனை நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் பேசவே மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அமைச்சர் ராதவர்ஜன் எந்திரிச்சு முதல்வர் கொளத்தூர்ல இருந்து பேசினா என்ன அரசியல் இது வரும்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. இந்த பக்கத்துல அட்லி பாருங்க படம் எப்படி எல்லாத்துல இருந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா எடுத்து காப்பி பண்ணி படத்தை சக்சஸ்ஃபுல் படத்துல இருந்து எல்லாம் எடுத்து பண்ணுவாரோ அது போல முதல்வர் விஜயும் அதே போல திமுகவோட திட்டங்கள்ல அங்கிருந்து இங்கிருந்து எடுத்து அவருடைய இதை பண்ணிக்கிறாரு அப்படின்னு திரு ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் முன்னாள் திரு சிவசங்கர் சொன்னாரு. இதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் எந்திரிச்சு என்ன அவரே திரையுலகத்துல இருந்து முழு அரசியல்வாதி ஆயிட்டாரு, இப்ப நீங்க முழு அரசியல்வாதி நீங்க அரசியல் சினிமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு அக்லியா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அக்லி ஆகுதுன்றத பாக்குறோம். இனிஷியலாவே ஃபிளேம்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு பாக்குறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அட்லி அப்படிங்கிற பேர் உடனே டக்குனு காம்பினேஷன் அதுல அக்லி அப்படின்னு ஒரு கணக்கு வந்துருச்சான்ல. அட்லி சட்னி பத்தியும் பேசுவேன்றாரு திரு சிவசங்கர். ஆமா, புட் சட்னி அட்லி இட்லி சட்னி அப்படி அதாவது புட் சட்னி அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் அது கூட இருக்கலாம் நினைக்கிறேன். இது அக்லியாலாம் இல்லை, ஆக்சுவலா இதோட அக்லியாலாம் இருந்திருக்கு. அதனால இது ஒன்றும் அக்லி இல்லைன்னு பாக்குறோம். இதுல ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம், வாயை திறங்க சிஎம் அப்படிங்கிறத ஒரு மெயின் பாயிண்டா வைக்கிறாங்க. பேசுங்கன்றாங்க. இவர்கள் கூட இருந்த இவர்கள் துணை நின்ற பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்துருக்கோம். திரு நரசிம்மராவ் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்து ஒரு வார்த்தையோட பேசலன்னு எல்லாரும் சிரிக்காத பிரதமர், பேசாத பிரதமர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், திரு நரசிம்மராவுடைய பீரியட் தான் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய புரட்டி போட்ட ஒரு பொருளாதாரம். ஏன்னா உலக பொருளாதாரம் தாராளமயமாக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்த பீரியடில் இந்தியா பெரும் பின்னாடி லைசன்ஸ் ராஜில் சிக்கிக்கிட்டு இருந்த போது ரிசர்வ் பேங்க் கவர்னராக அந்த மன்மோகன் சிங்கை கொண்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தி எப்படி இன்னைக்கு ஒரு அதிகாரியாக இருந்த திரு ஜெய்சங்கரை வெளியுறவுத்துறை அமைச்சராகவே ஆக்கி நம்ம அதில் பெரிய செட்டரைட் பண்ணமோ அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதனால அவர் செயல் தான் சிஎம் எதிர்பார்க்கிறாங்க, பேச்சு இல்லை. அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேச்சு. இன்னைக்கு நம்ம பேசுகிற தருணத்தில் காவிரிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? இதை விட இன்னும் முக்கியமா எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை அமெண்ட் பண்ணி இன்னும் சேர்த்துக்கங்கன்னு சொன்னார். உடனே ஏற்றுக்கொண்டு அதை சேர்க்கறதுக்கு அங்கேயே ஆன் தி ஸ்பாட்டே சொன்னார். அதெல்லாம் பேசுறதா தெரியலையா, அதெல்லாம் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமா தெரியலையா, அதெல்லாம் ஜாடையில காட்டினாரா, நம்ம இப்படி சேர்த்துக்கங்கன்னாரா? எதிர்கட்சி தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இதையும் சேர்த்துக்கங்க அப்படின்றாரு. திருத்தம் கொண்டு 4வது பாயிண்டா சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி உடனே தீர்மானத்தில் 4வது பாயிண்டா உடனே அங்க சபாநாயகர் உடனே இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் ஆக்டிவா கண்ணு முன்னாடி ஆக்ட் பண்ணி காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க அவர் பேசுங்க, தீர்மானத்தை முன்மொழியும் போது பேசலையா, தீர்மானத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது பேசலையா, தீர்மானத்தை நன்றி தெரிவிக்கும் போது பேசலையா, வேற எப்ப பேசணும்னு நினைக்கிறீங்க? அப்ப எதுக்கு 35 அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க? அப்ப எல்லாத்துக்குமே அவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் போல டெய்லி பிரஸ் மீட் கொடுத்தாரா? கலைஞர் காலைல சாயந்தரம் மதியம் எப்ப 3 வேளை கேட்டாலும் கொடுப்பாரு, அது மாதிரி திரு ஸ்டாலின் கொடுத்தாரா? அதே போல திரு கருணாநிதி ரெகுலரா தொண்டர்களுக்கு எழுதுவார் கடிதம். அதான் திரு ஸ்டாலின் எழுதினாரா? அவர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, எங்க அப்பா மாதிரி என்ன எதிர்பார்க்காதீங்கன்னு தெளிவா சொல்லிட்டார். சரி வாங்க, எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கு போகும்போதும் வரும்போதும் கட்சியில் இருக்கும்போது டெய்லி அறிவாளருக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாரா? கலைஞர் பிரஸ் மீட் கொடுத்த மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் மீட் கொடுக்குறாரா? இல்லையே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கணும். நாம இங்க பார்க்க வேண்டியது முதலமைச்சர் செயல்படுகிறாரா இல்லையா. செயல்படக்கூடிய முதலமைச்சர் தான் நமக்கு தேவை, தவிர பேசக்கூடிய முதலமைச்சர் தேவை. பேசுறதுக்கு நீ அண்ணன் நாஞ்சில் சம்பத் இருக்கிறாரு, அவர் கூட இன்னொருத்தர் யாரா பேசிருப்பாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, கட்சி இருக்கு, அவங்க பேசிக்கிடுவாங்க. ஸோ இது வாய் திறங்க சிஎம்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, ஒரு ஸ்டண்ட், அவ்வளவுதான். அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் எந்த விஷயம் நடக்க போறது கிடையாது. அப்போ இவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய வேலை என்னங்கிறத பாக்குறாரு. அந்த வேலையில குத்தம் சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். சொல்ல முடியலையா அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்க இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க, வாயத்திறங்க. நீங்க இப்ப நாம சொன்ன விஷயத்த இவங்க எழுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டமன்றத்துல காங்கிரஸ் இவங்க கூட்டணியில் இல்ல, அவங்க கூட்டணியிலே சேர்ந்திருக்கு, ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு. நீங்க ஏன் காங்கிரஸை பேச மாட்டேன்றீங்க? நீங்க என்ன சும்மா ஒன்றிய அரசு குன்றிய அரசு நீங்க மற்ற விஷயங்கள் பேசுறீங்க? நீங்க காங்கிரஸை கண்டிச்சு போடுங்க. டி.கே. சிவகுமார் எந்த கட்சி? காங்கிரஸ் தானே. அவர் கட்டியே தீர்வேன்றார்ல. அவர் மல்லிகார்ஜுன கார்கே மகன், அவர் ஜூனியர் கார்கே சொல்றாரு, நான் கட்டியே தீர்வு, யாருக்கும் பாதிப்படாது, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. அவங்களை கண்டிச்சு தீர்மானம் பண்ணி ஒரு வரி சேர்க்க சொல்லுங்க. யாரோட உரிமையை பறிப்பதல்ல, அதான் சொல்ல, நீ அதுல ஒரு வரி சேர்க்க சொல்லுங்க. அப்ப திமுக அரசியல் செய்வதற்கான ஒரு நல் வாய்ப்பு என்ன? காங்கிரஸ் கட்சியை கண்டிங்கன்னு சொல்லி அரசியல் பண்ணிருக்கலாம். அப்ப நீங்க ஒண்ணு ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கு செக் வச்ச மாதிரி இருக்கும், நீங்க அரசியல் பண்றதுக்கு ஒரு லாஜிக் நியாயமான காரணமா இருக்கும். வாயத்திறங்க சிஎம் என்ன இருக்கு? மக்கள் அவர் எப்ப திருச்சியில பேசிட்டார்ல. ஸோ அவர் பாலிடிக்ஸ் பண்ணும்போது பாலிடிக்ஸ் பண்றாரு, கவர்னன்ஸ் பண்ணும்போது கவர்னன்ஸ் பண்றாரு. அதுல ஒரு ஆரோக்கியமான வாதம் இருக்குதான் நினைக்கல. நீங்க சினிமாக்காரங்களை கோட் பண்றது வைக்கிறதுல தெர் இஸ் நோ மீனிங் அட் ஆல். எஸ் சார், இது கேட்கணும். பட் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் கேட்கணும் சார். நம்ம திமுக அரசினுடைய அந்த டோட்டல் இதுலயே ஒரு முக்கியமான விமர்சனமாக பார்த்ததுன்னா ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் பீக் ஆஃப் தி பினாக்கல் அப்படின்னு சொல்றது சட்டமன்றத்தில் நடப்பது கூட தெரிய மாட்டேங்குது, அதுலயே கார்டு போட்டு இது பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்க பாக்குறோம், இங்க அதே தொடர்கதையாக தொடர்கிறது. தீர்மானம் நிறைவேற்றம், திடீர்னு கார்டு வருது, அப்புறம் பேசுறாங்க, அப்புறம் கார்டு வருது, ஃபார் நோ ரீசன் கார்டு வருது அப்படின்றத பாக்குறோம். இது எப்படி புரிஞ்சு? நம்ம வந்து இதுதான் அந்த அரசு கண்டினியூஷன் சொல்லுவாங்களோ? இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் தேவைப்படலாம். இது எப்படி போகுது எப்படி வரலன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. முதலமைச்சர் வந்து அந்த தீர்மானத்தை முன்மொழியும் போது தன்னுடைய அரசினுடைய உறுதிப்பாடை சொல்கிறார். மத்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தலை ஏற்படுத்துகிறார், ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாருங்க போது சபாநாயகர் தான் அப்படி சைடில் தட்டுறார். தட்டியை என்ன அப்படின்றார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு படம் எல்லாம் தொண்டர் அந்த அதிமுக தாவேக எம்எல்ஏக்கெல்லாம் தட்டுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு அனுபவம் வந்து ஒரு சிக்னல் கொடுக்க கொண்டிருக்கு. அது போல இவர்கள் வந்து இந்த லைவ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு அனுபவத்துக்காக காத்திருக்கிறாங்க. எப்படி நம்ம ஏதாவது பிரச்சனை ஆயிருமான்னு. நான் அறிஞ்சு அதில் ஒன்றும் பிரச்சனை ஆக போறது இல்லை. ஏன்னா ஒன்று இது ரெகுலர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்க சட்டமன்றத்தில் நீங்க இருந்தீங்களான்னு தெரியல, சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து நீங்க வந்து அந்த